بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து அதன் அடிப்படையிலே அமல்கள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் தந்துள்ளார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாமியன் மறுமைக்காக செய்யக்கூடிய அமல்களை பற்றி ஒரு நீண்ட பட்டியலை இடுகின்றார்கள். அந்த அமல்களை செய்கின்ற பொழுது மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றிய ஒரு ஆர்வத்தையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி காமிக்கின்றார்கள். இப்படியெல்லாம் திருமறை குர்ஆனிலே மறுமையுடைய அந்த சுகபோக வாழ்க்கையினுடைய ஆர்வத்தை அமல்கள் அடிப்படையிலே உலக ரீதியாக நீங்கள் செய்யுங்கள் என்று பல கட்டங்களிலே அல்லாஹ் சொல்லியும் கூட, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியும் கூட, அமல்கள் விஷயத்திலே நம்மிடத்திலே அதிகமான ஒரு ஆர்வங்கள் இல்லாத ஒரு நிலையை பார்க்கின்றோம். குறிப்பிட்ட ஒரு மாதத்திற்கு காட்டக்கூடிய ஒரு ஆர்வம், குறிப்பிட்ட நேரத்திற்கு காட்டக்கூடிய ஒரு ஆர்வம். உலகத்தில் நாம் வந்ததனுடைய அடிப்படை நோக்கமே இறைவனுடைய திருப்தியில் வாழ வேண்டும், அதற்கான இபாதத்துகளிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை பல வசனங்கள் சுட்டி காட்டியும் கூட அதிலே ஆர்வங்கள் குறைவாக இருக்குகின்றதை பார்க்கின்றோம். அதனால் தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்றால், ஒரு மனிதனுக்கு மறுமையுடைய ஆர்வம் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அதிகமான அமல்களிலே அவன் ஈடுபட வேண்டும் என்பதற்காக ஒரு கடுமையான ஒரு கடிவாளத்தை அல்லாஹ் போடுகின்றான். என்ன கடிவாளத்தை போடுகின்றான் என்றால், மரணம் என்ற அந்த எச்சரிக்கையை தான் அல்லாஹு தாலா மிகப்பெரிய கடிவாளமாக போட்டு காமிக்கின்றான். எப்படி சொல்லுகின்றான்? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹசுன் அமலா. உங்களுடைய வாழ்நாளுடைய ஆரம்பம், ஒரு காலகட்டத்திலே நீங்கள் மரணிக்கக்கூடிய இறுதி நிலை, உங்களிலே யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காக, எவர்கள் நல்லவர்களாக வாழுகின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் அமல்கள் செய்வதற்கு போடக்கூடிய ஒரு கடிவாளம் மரணத்தை தான் காட்டுகின்றான். அந்த மரணத்தில் கூட ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காக, அந்த மரணத்தில் கூட உலகத்தினுடைய ஆசையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்பதற்காக, ஏதோ சொர்க்கத்தை அழகாக ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற அடிப்படையிலே அல்லாஹ் சொல்லாமல் கடினமாக எச்சரிக்கையாக மரணத்தினுடைய வசனங்களை திருமறை குர்ஆனிலே வைத்திருக்கின்றதை பார்க்கின்றோம். எப்படி சொல்லுகின்றான்? இந்த உலகத்திலே வாழக்கூடிய, உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனும் நிரந்தரமாக இங்கே வாழ முடியாது. குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மௌத்தாகித்தான் ஆக வேண்டுமே தவிர ஒருவன் கூட இங்கே உயிரோடு இருக்க முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் போடுகின்றான். அடுத்த எச்சரிக்கை எப்படி போடுகின்றான்? அல்லாஹ்வுடைய நெருக்கமான நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதிகம் நேசிக்கக்கூடிய நபிமார்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூட இதிலே விதிவிலக்கை அல்லாஹ் வைக்கவில்லை. என்ன சொல்கின்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது, நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். இன்னக்க மையுத்தும் இன்னஹும் மையுத்தும், நீங்களும் நிரந்தரமாக இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்ற வசனத்தை பார்க்கின்றோம். அதே போல ஒரு மனிதன் உலகத்திலே அவனுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை தந்திருக்கின்றான், அல்லது செல்வத்தை தந்திருக்கலாம், எல்லா பலத்தை தந்திருக்கலாம். ஆனால் இந்த பலங்கள், இந்த செல்வாக்குகளை எல்லாம் வைத்துவிட்டு எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாமே தவிர, ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை போகக்கூடிய அந்த வழிமுறையினுடைய வாசல்களை எவனும் அடைக்க முடியாது என்பதற்காக, இதிலிருந்து எவனும் தப்பிக்க முடியாது என்பதற்காக கடுமையாக சொல்லுகின்றான்.
நீங்கள் உறுதியாக கட்டப்பட்டிருக்கின்ற இரும்பு கோட்டைக்குள்ள இருந்தாலும் சரி, காற்று போக முடியாமல் வெளிச்சம் கூட வர முடியாத அந்த கோட்டைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு விதித்த மரணம் வந்தே ஆகும். அது எப்படி வரும் தெரியுமா? எந்த நேரத்திலே நாம் குறித்தோமோ, எந்த வானவர்களை நாம் இந்த பொறுப்பை ஒப்படைத்தோமோ, அந்த வானவர்கள் வெறுங்கையோடு வரமாட்டார்கள். எப்படி உங்களுடைய உயிரை எடுப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். எப்படி எடுப்பார்கள்? குறித்த நேரத்திலே நீங்கள் மரணம் அடைவீர்கள். 12:05 12:06 நீங்கள் உலகத்திலே இருக்க முடியாது. 12:05 நீங்கள் வெளியேறி ஆக வேண்டும் என்று அல்லாஹ் இப்படியெல்லாம் மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய வசனங்கள் எச்சரிக்கையாக கடுமையாக அல்லாஹ்வுடைய இறையச்சம் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் அமைத்திருக்கின்றதை காணுகின்றோம். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உலகத்திற்கும் நமக்கும் குறிப்பிட்ட கால வரையறை தான், நிரந்தரமாக வாழ முடியாது. இந்த வாழ்க்கைக்காக என்ன ஏற்பாடுகள் செய்தாலும் சரி, என்ன பக்க பலத்தை செய்தாலும் சரி, உலகத்திலே அல்லாஹ் விதித்ததை தவிர அந்த நேரத்தில் நாம் சென்றுதான் ஆக வேண்டும் என்று இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் நாம் அமல்கள் விஷயத்திலே முந்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றதை பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய மரண எச்சரிக்கை தான், மரணத்துடைய பயம்தான் எப்பேற்பட்டவனை கூட அவர்களை அதிகமாக இபாதத்துகளிலே அதிகமான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடிவாளம் மரணத்தை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். அதிலே கூட சிலர் உயிரோடு இருக்கும் பொழுது நான் அந்த மைத்தாங்கரையில் என்ன அடக்கம் செய்யணும், எங்க தரவாட்டுடைய மைத்தாங்கரை, எங்க குடும்பத்துடைய மைத்தாங்கரை இங்குதான் அடக்கம் செய்ய வேண்டும் திட்டங்களை போடுகின்றீர்கள், திட்டங்களை வகுக்குகின்றீர்கள். அதற்கு கூட நாம் இடைவெளியை வைக்க மாட்டோம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? எந்த பூமியில் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்கின்றேன். அதை கூட நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. சவுதிக்கு ஹஜ்ஜுக்கு போறீங்க, அங்கேயே மௌத்தாயிரீங்க, உடம்ப பார்க்க முடியல, தீதார் பார்க்க முடியல, உட்கார்ந்து இங்க அழுக வேண்டியதை தவிர அங்கேயே யார் யாரோ உங்களுடைய கணவனை, உங்கள் தகப்பனாரை, உங்களுடைய அம்மாவை அடக்கம் செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம். எங்கோ ஒரு இடத்துக்கு விமான விபத்திலே போகின்றீர்கள், வெடித்து கருகி கரிக்கட்டையாக சாம்பலாக உடல் கூட உங்க குடும்பத்துக்கு கிடைக்காத நிலையை நாம் ஏற்படுத்துவோம். ஆகையால் தான் எந்த பூமியில் எந்த நேரத்தில் எங்கே உங்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை கூட நாம் முடிவு செய்கின்றோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் எல்லாம் எதற்கு எச்சரிக்கை காட்டுகின்றான் என்றால், எந்த நேரத்திலும் அந்த மறுமைக்காக அந்த கபருக்காக நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம் அதுதான். அதற்கு அதிகமான அமல்கள் இபாதத்துகளிலே உங்களுடைய சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தில் எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கின்றான். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் சரி, இந்த மரணத்தை கண்டு அச்சம்படாமல் பயப்படாமல் உலகத்தில் எவனும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு என்றால் சில பேரை அல்லாஹ் படைத்திருக்கின்றான், ஒரு காலகட்டத்திலே உருவாக்கினான், ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு எல்லாம் வாழ்ந்தார்கள். அந்த நிலையிலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் தான் ரப்பு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை நாம் உருவாக்குவோம் என்று திருமறை குர்ஆனிலே ஒருவனை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். மரணம் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இறைவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய, அல்லாஹ் நீதான் ரப்பு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு ஒருவனை கொண்டு வைத்தது யார் என்றால் திருக்குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். எப்படி சொல்லுகின்றால், பல மனிதர்கள் உலகத்திலே பிறந்தார்கள், அவர்கள் எல்லாம் இறந்தார்கள், அவர்கள் பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டோம். ஒரே ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த நிமிடம் வரைக்கும் பூமியிலே அவன் அடக்கம் செய்வதற்கு நாம் அனுமதி தரவில்லை. யார் என்றால் ஃபிரௌன் என்ற ஒரு அக்கிரமக்காரனை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். எந்த ஒரு அக்கிரமக்காரனும் சொல்லாத ஒரு வார்த்தையை தான் அவன் சொன்னான். என்ன சொன்னா மூசா நபி கிட்ட? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, கடவுள்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கடவுள் நான் தான். மூசா நபி சொல்றாரு, அல்லாஹ்வை ஏத்துக்குன்னு சொல்லும் பொழுது, மூசாவே நீ அல்லாஹ் தான் கடவுள் என்கிற, நான் யார் தெரியுமா? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, உன்னுடைய அல்லாஹ்வுக்கு மேல மிகப்பெரிய இறைவன் என்று ஆணவத்திலே சொன்னான். அப்பேற்பட்டவனுக்கு அல்லாஹ் தாகக்கூடிய நேரத்தில் ஆமன்து ஈமான் கொண்டேன், அல்லா இலாஹா இல்லல்லதீன
பனு இஸ்ராயலுடைய இறைவனை நான் ஈமான் கொண்டேன். அந்த நேரத்தில் வான மினல் முஸ்லிமீ, நான் முஸ்லீமாக ஒருவனாக இருக்க ஆசைப்படுகிறேங்கிற அந்த நேரத்தில் அவன் கலிமா சொன்னதாக குர்ஆனிலே பார்க்கின்றோம். எவ்வளவு பெரிய சோதனைகள் அடுக்கடுக்காக அல்லாஹ் அனுப்புறான். அதுக்கெல்லாம் அசையாத அந்த உள்ளம் சாகக்கூடிய அந்த நேரத்தில், கடைசி நேரத்தில் இறைவா பனு இஸ்ராயலுடைய இறைவனாக இருக்கக்கூடிய அந்த ஒரே இறைவன் அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன், வான மினல் முஸ்லிமீன், முஸ்லீமாக நான் வாழ்வதற்கு மரணம் அடைவதற்கு விரும்புகிறேன் என்று கடைசி நேரத்தில் ஃபிரௌன் சொன்னதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்கிறான்டா. அப்ப மரணம் என்ற இந்த கடிவாளம் தான் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினம், ஃபிரௌன் மாதிரி ஒரு கடினமானவன் உலகத்தில் இல்ல, அவனையே போட்டு புரட்டி எடுத்துச்சுண்டா. அப்ப அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரே கடிவாளம் இன்னைக்கு இரவா நாளைக்கு காலையிலயா தூங்கி எந்திரிச்சு உயிரோடு வருவோமா இல்லையா என்ற இந்த உணர்வுகளோடு நம்முடைய வாழ்க்கைகள் இருக்க வேண்டும். அதுக்கு தான் திருமறை குர்ஆனிலே கூட எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் கூட இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். எதற்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான்? ஜும்மாவுக்கு வீட்டை விட்டு வெளியே வருவீர்கள், மனைவி இடத்திலோ சொல்லிவிட்டு வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிந்துட்டு வர்றேன்னு நீங்கள் சொல்லிட்டு வருவீர்கள். எதற்கு அந்த வார்த்தையை சொல்லுகின்றோம்? ஜும்மா முடிந்த பிறகு அல்லாஹ் நாடினால் மனைவியை பார்க்கலாம், அல்லாஹ் நாடினால் கணவனை பார்க்கலாம், அல்லாஹ் நாடினால் வியாபாரத்தை தொடரலாம், அல்லாஹ் நாடினால் அதை செய்யலாம் இதை செய்யலாம். அப்ப ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் உயிரோடு போராடி கொண்டுதான் நீங்கள் இருக்குகின்றீர்கள் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் என்றால், இந்த சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே 24 மணி நேரமும் இருக்குகின்ற ஒவ்வொரு காலம் நேரம் சூழ்நிலைகள் உங்களை அமல்கள் செய்ய தூண்டும், உங்களை தொழுகையாளிகளாக ஆக்க தூண்டும், உங்களை குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக தூண்டும். இந்த கடிவாளம் தான் அல்லாஹ் நமக்கு இருக்கின்றான். இதிலே ஃபிரௌன் போன்ற அக்கிரமக்காரன் மட்டுமல்ல, பல நபிமார்கள் அல்லாஹு தஆலா அவருடைய கடைசி நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே சில வசியத்தை அவர்கள் கூட அல்லாஹ் செய்ய வைத்ததாக குர்ஆனிலே பார்க்கின்றோமா இல்லையா? யாக்கூப் நபி அல்லாஹ் சொல்லுகின்றான், யாக்கூபிற்கு மரணம் நெருங்கியது. அந்த யாக்கூபிற்கு மரணம் நெருங்கிய உடனேயே யாக்கூப் நபி என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு சொல்றாங்க, அருமை மக்களே, நான் மரணித்த பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று தன்னுடைய மக்களிடத்தில் யாக்கூப் நபி கேட்கிறாரு. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். அப்படி சொல்லி காமிக்கும் பொழுது எந்த நேரத்தில் மரணம் அடையக்கூடிய கடைசி நேரத்தில் தன்னுடைய சுகபோகத்தை பற்றியோ தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியோ அதையெல்லாம் யாக்கூப் நபி மக்களுக்கு சொல்லல. நான் மௌத்தானண்டா நீங்கள் என்ன வியாபாரத்தை ஆரம்பிக்க போறீங்க, எப்படி சொத்துக்களை பிரித்து போறீங்க, இதை சொல்லாமல் நான் மரணித்த பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று தன்னுடைய மக்களிடத்தில் கேட்டார்கள். அந்த மக்கள் சொன்னாங்க, அருமை தந்தையே, உங்களுடைய இறைவனும் உங்களுடைய தந்தையாகிய இஸ்ஹாக்குடைய இறைவனும் அவருடைய தந்தையாக இப்ராஹிமுடைய இறைவனாக இருக்கக்கூடிய ஒரே இலாஹ் அந்த அல்லாஹ்வை மட்டும் தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிய வைக்கிறான்டா. அப்ப நம்முடைய இறுதி நாள், நமக்கு என்ற ஒரு மரணம் வரக்கூடிய அந்த கடைசி நேரம், நம்முடைய வயதான காலகட்டத்தில் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய உறவினர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு வசியத் என்ன? நான் மரணித்த பிறகு நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது, எதையும் வணங்கக்கூடாது, அந்த ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை சொல்ல வேண்டும். அந்த சிந்தனையை கடைசி காலகட்டத்தில் மக்களுக்கு வசியத் செய்ததை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். அதனால தான் மரணத்தை அல்லாஹ் தஆலா இவ்வளவு கடுமையாக திருமறை குர்ஆனிலே நல்லவனாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இபாதத்து செய்வதற்கான ஏற்ற இடம் ஏற்ற கடிவாளம் இறையச்சம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழர்கள் அறிவிக்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் மக்காவுடைய மஸ்ஜித் நபவியில. அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது அந்த அவையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை பற்றியும் அதனுடைய கபர் வேதனையை பற்றியும் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அப்படி எங்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அந்த பள்ளியிலே இருந்த நபி தோழர்கள் இறையச்சத்தின் காரணமாக கதறி அழுதார்கள் என்று சொல்லக்கூடிய சம்பவத்தை பார்க்கின்றோம்.
அந்த மரணத்தை சொல்லும் பொழுது அதிலே ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை சொல்லும் பொழுது எங்களுடைய நபித்தோழர் கதறி அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் இறையச்சத்தோடு அழுதார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற ஹதீஸை பார்க்கிறோம்டா. அப்ப நம்முடைய மனோநிலைகள் எந்த நிலையில இருக்கணும்டா? மரண சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எப்படி ஃபிரௌன் கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டானோ கலிமா சொன்னானோ அந்த நிலையில் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் அல்லாஹ் தஆலா மரணம் அடையக்கூடிய அந்த கடைசி நேரம் எப்படி இருக்கணும்னு அல்லாஹ்வே சொல்றான். நீங்கள் முஸ்லீமாக அன்றி நீங்கள் மரணித்து விடக்கூடாது. அப்ப எந்த நேரத்திலும் உங்களிடத்தில் இபாதத்துகள் இருக்கும் பொழுது, வணக்க வழிபாடுகள் இருக்கும் பொழுது, தொழுகையாளிகளாக இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அந்த அடிப்படையில் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அசால்ட்டாக அதற்கு தொடர்பில்லாமல் தான தர்மத்திலே தொடர்பில்லாமல் ஒரு நிலையிலே நாம் இருக்குமையானால் அந்த கடைசி நேரம் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் என்ன கதர்னாலும் என்ன அழுதாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேரண்டி தருகின்றான். வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐயாத்தி அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப். மரணக்கூடிய கடைசி நேரத்திலே தொண்டை குழியிலே அவனுடைய உயிர் இருக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது சிலர் கதறுவார்கள், சிலர் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். என்ன கேட்பார்களா? இறைவா, ஒரே ஒரு வினாடி என்னை விட்டுவிடு, என்னுடைய எல்லா சொத்துக்களையும் உன்னுடைய வழியிலே தான தர்மங்கள் செய்து நான் ஒரு நல்லவனாக மௌத்தாக நான் விரும்புகின்றேன் என்று கதறுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தனக்காக, தன்னுடைய மனைவிக்காக, தன் குடும்பத்திற்காக, தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை எல்லாம் திரட்டினானோ அந்த பொருளாதாரத்தை அவனுடைய கடைசி நேரத்தில் என்ன செய்வானாம்? இறைவா, உன் பாதையில நான் தானதரம் செய்கின்றேன், நான் ஒரு சாலிகான ஒரு நல்ல அடியானாக நான் ஆக விரும்புகின்றேன் என்று அவன் சொல்வதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். என்றால் இந்த சிந்தனைக்குரிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். மரணம் என்ற கடிவாளம் எந்த குர்ஆன்ல வருது? தொழுகுங்கோல் வருது. அந்த தொழுகைக்கு உங்களுக்கு மறுமையில நன்மை கிடைக்கும், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று குர்ஆன்ல சொல்லப்படுது. அதுல பேணுதலாக இருக்கிறோமா? அதுபோல நோன்பு வைங்க, இபாதத் எல்லாம் இருக்குது குர்ஆன்ல. இருந்தாலும் கூட அது ஒரு பயத்தோடு நாம் பார்ப்பதில்லை. எதுல நமக்கு பயம் வரும்? நீ மௌத்தா போகுவ, நாளைக்கு போயிருவே, நைட்டு போயிருவே, அல்லது பகல்ல போயிருவே, அது காலை 5 மணிக்கு போயிருவே, 6 மணிக்கு போயிருவேன்னு ஒரு நிலைமை வறுமையானால், அந்த சிந்தனை வறுமையானால் அதிகமான இபாதத்துகள் இருப்பீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலகட்டத்துடைய நிலைமையை பாருங்கள். அவர்களுடைய மரணத்தை குறித்து ஒரு வசனத்தில் இறக்கி காமிச்ச உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கட்ட வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு சில சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலா என்ற இதுதான் ருக்குவிலும் சஜிதாவிலும் ஓதுனாங்க. ஆனால் அவர்களுடைய இறுதி காலகட்டம் நெருங்க நெருங்க அவர்கள் தொழுகையிலே சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி, இறைவா நீ தூய்மையானவன், உன்னிடத்திலே நான் தௌபா செய்கின்றேன், உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்று ஒவ்வொரு ருக்குவிலும் சஜிதாவிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் கேட்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபியே நீங்கள் கடந்த காலகட்டத்திலே செய்த தவறுகளை எல்லாம் உங்கள் ரப்பு மன்னித்து விட்டால், இனிமேற்கொண்டு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அதையும் சேர்த்து, தப்பு பண்ணல அதையும் சேர்த்து அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற வசனம் இறங்குது. அந்த வசனம் இறங்கின பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட அவருடைய இறுதி காலகட்டத்திலே அல்லாஹ்விடத்திலே 100க்கு தடவை அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அஃபிர்லி என்று அதிகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி, இறைவா நீ தூய்மையானவன், உன்னிடத்திலே தௌபா செய்கிறேன், உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகும் கூட எதுக்கு கேட்கணும்? கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இறுதி காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அடியானாக இருக்க விரும்புகின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்துகளை பார்க்கின்றோம். எந்த அளவுக்குண்டா மரணம் அடைவதற்கு கிட்டத்தட்ட ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில வாரங்கள் இருக்கக்கூடிய கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு சக்கராத்துடைய வேதனை கொடுத்தான், அதிலே கடுமையாக ஆக்கினான். எந்த அளவுக்குண்டா
அவங்களே சொல்றாங்க, உங்களிலே 2 பேர் அனுபவிக்கக்கூடிய வேதனையை அல்லாஹ் ஏன் ஒருத்தனுக்கு தர்றான் என்று அவர்கள் அந்த கடுமையான வேதனையிலே பாதிக்கப்பட்டார்கள். ஒரு நபி தோழர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சக்கராத்து வேதனையின் காரணமாக பல கிணறுகளில் இருந்து குளிர்ந்த தண்ணீரை தூக்கி அவருடைய தலையிலே ஊற்றுவோர். கண்ணை விழித்து பார்ப்பார்கள், 2வது மயக்கம் அடைவார்கள். ஒரு தடவை 2 தடவை கிடையாது, பல நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். கண் முழித்து பார்க்கிறாங்க. அந்த நேரத்தில் எங்களை பார்த்து என்ன கேட்டாங்க? நீங்கள் தொழுது விட்டீர்களா என்றுதான் கேட்டாங்க. அந்த சக்கராத்துடைய உயிர் போயிட்டு திரும்பி வரக்கூடிய மரணம் அடைவதற்கு ஒரு சில நாட்கள் இருப்பதற்கு முன்னால் அவர்கள் எங்களிடத்தில் கேட்ட கேள்வி, நீங்கள் தொழுது விட்டீர்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர்களால் அவர்களுடைய உறுப்பை கூட கழுவ முடியாத ஒரு நிலை. ஆயிஷா நை அவங்க தான் பல்ல எல்லாம் விலக்கி விடுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு என்ற ஒரு 2 நபி தோழர் ரசூலுல்லாஹ்வை 2 கையை தூக்கி போட்டு பள்ளிக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்த நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கடைசியாக அந்த தொழுகையை தொழ வைக்கிறாங்கண்டா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவருடைய இறுதி கட்டம், இனிமேற்கொண்டு அதிகமான நாட்கள் நாம் இருக்க மாட்டோம், நமக்கு மரணம் நெருங்கி விட்டது என்ற அந்த நிலை, அவ்வளவு கஷ்டமான சக்கராத்தான தன்னுடைய உறுப்புகளை கூட கழுவ முடியாத நிலையிலே, நடக்க முடியாத நிலையிலே அந்த தொழுகை அவர்கள் தொழ வைக்கின்றார்கள் என்றால் என்ன காரணம்? மரணம் யாரையும் விடாது. எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்து இபாதத்தோடு போக வேண்டும். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை தொழுதார்கள். அது மட்டுமில்ல, மரணிக்கக்கூடிய கடைசி நேரத்தில் அந்த ஆயிஷா நாயகி அவங்களோட வீட்டுல இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, என்னுடைய கணவரை இதற்கு முன் இவ்வளவு வேதனையை வெளிப்படுத்திய அடிப்படையிலே நாங்கள் பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மரண வேதனையை பார்த்துட்டு அவங்க அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செய்வதற்காக கையேந்தும் பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கையை பிடித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்டார்கள்? லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், இறைவா நீ தூய்மையானவன். அல்லாஹு மஃபர்லி, அல்லாஹ் என்னிடத்தில் அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அந்த நேரத்தில் கேட்கிறாங்க. அவங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டாண்டு வசனம் இறங்கிய பிறகும் கூட கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள் என்றால் என்ன காரணம்? அவருடைய மரணம், அவருடைய கடைசி நிலை அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்ததை பார்க்கின்றோம். அடுத்து என்ன சொல்றாங்க? ஒரு ஹம்னி வல் ஹிக்னி ஃபீ ரஃபீகில் ஆலா, அந்த உயர்ந்த தோழன் அல்லாஹ்வுடைய என்னை சேர்த்து வை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த இடத்துல சேர்த்து வைக்குமாறு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்கடா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மரணத்தின் மூலமாக, அந்த வேதனை மூலமாக இந்த சமுதாயத்திற்கு என்ன படிப்படியை தந்தா? தொழுகை என்பது ரமலானில் மட்டுமே கரெக்டாக தொழுவதற்காக அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. ரமலானில எப்படி ஃபஜ்ர், லொஹ்ர், மக்ரிப், இஷாண்டு பேணுதலோடு இறையச்சத்தோடு அந்த தொழுகையை நீங்கள் தொழுதீர்களோ அதையே 11 மாதங்களிலும் நீங்கள் தொழ வேண்டும். ரமலானிலே அல்லாஹ்விடத்தில் அழுது கண்ணீர் விட்டு எப்படி அல்லாஹு மஃபிர் என்று பாவ மன்னிப்பு கேட்டீர்களோ, ரமலான் அல்லாத காலகட்டத்திலும் இந்த உணர்வுகள் உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். நீங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில் அல்லாஹ் உங்களை அழைப்பார் என்று உத்தரவாதம் இல்லை என்ற இந்த சிந்தனை, இந்த மரணத்தினுடைய கடிவாளம் மட்டும்தான் நம்மை குர்ஆன் அதிகமாக ஓத வைக்கும், அதிகமான தொழுகையிலே ஈடுபாடு வைக்கும், அதிகமான தான தர்மங்கள், எல்லா இபாதத்துக்கும் இதுதான் ஒரு கடிவாளம் என்ற அந்த எச்சரிக்கையை நினைத்தவர்களாக, அந்த எச்சரிக்கையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரத்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உண்மையான சொத்து எது என்பதை கூட அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காமிக்கின்றார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய, உலகத்திலே சேமிக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் என்பது நம்முடைய உண்மையான சொத்து கிடையாது. அது உலகத்திற்கு வேண்டுமானாலும் அது சொத்தாக இருக்கலாம். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்து துன்யா வல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக சவாபவ ஹைருன் அமலா. உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய குழந்தை குட்டிகள் ஒரு அலங்கார பொருள் என்று திருமறை குர்ஆனுடைய வசனத்திலே பார்க்கிறோம். ஒழு செய்வதற்கு வீட்டிலிருந்து வரும்பொழுது கண்ணாடிக்கு முன்னால் நின்று இந்த தலையை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உட்கார்ந்து நீங்க சீவி இருப்பீங்க. களைச்சு சீவி அது சரியா படியலண்டா கொஞ்சம் எண்ணெயை போட்டு தண்ணியை போட்டு இவ்வளவு அழகா சீவிட்டு ஒது செஞ்ச உடனேயே அந்த மசகு செய்யும் போது இப்படி ஆக்கனோடு எல்லாமே களைஞ்சு போச்சு.
அதுதான் உங்களுடைய காசும் உங்களுடைய மக்களும் என்று ஒரு அலங்கார பொருள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். வல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக சவாபு ஹைருன் அமலா. நீங்கள் என்ன சேமிச்சீங்களோ, என்ன தொழுதீங்களோ, நோன்பு வச்சீங்களோ, என்ன இபாதத்தோ அதுதான் உங்களுடைய நிரந்தர அமல் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை 3 பின்தொடர்கின்றன. ஒன்று, அந்த மையத்தை தூக்கின உடனேயே அவனுடைய சொத்து அதோடு நின்று போயிருது. இரண்டாவது, அவனுடைய உறவினர்கள் அவனுடைய மைத்தாங்கர வரைக்கும் கொண்டு வர்றாங்க. அங்க குழியை நோண்டி அவங்களை அடக்கம் பண்ணிட்டு உறவினர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. மூணாவது இருப்பது அவன் செய்த நல்லது அவன் செய்த கெட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்கடா. அப்ப நம்மளுடைய ஒரிஜினல் சொத்து எதுண்டா? நீங்க செஞ்ச தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, இதுதான் நிரந்தரமாக அந்த கபரிலையும் நமக்கு கிடைக்கும், மறுமையில் நம்ம கூட இருப்பது என்பதை கருத்திலே கொண்டு அமல்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை ஒரு மாசத்திற்கு மட்டும் கொடுக்காமல் வருடம் 12 மாசத்திற்கும் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும். அதற்கு மரணத்தை ஒரு கடிவாளமாக நினைத்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்துருவானாக.